பிரியமானவர்களே, நாம் தைரியமாக இருப்பதற்கான அடையாளம் என்ன? முதலாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 36லேருந்து 39ஆம் வசனம், அதே போல் சங்கீதம் 119 87ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் கர்த்தரை விட்டு நாம் விலகவும் மாட்டோம், அவரை குறை கூறவும் மாட்டோம். ரெண்டாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 பேதுரு 2:19 படி பொறுமையாக இருப்போம். அதாவது தேவனை முழுமையாக நம்புகிறவர்கள் தான் உபத்திரவத்திலும் பொறுமையாக இருக்க முடியும். மாறாக கவலை வெறுப்பு வந்தால் நாம் இன்னும் தேவனை நம்பலை என்று அர்த்தம். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் உபத்திரவத்திலும் பிறருக்கு தேவ சித்தத்தின்படி உதவி செய்வோம். அதாவது உபத்திரவத்தை முன்வைக்காமல் தேவ சித்தத்தை முன்வைத்து நாம் நடப்போம். இது யாரால் செயல்படுத்த முடியும் என்று சொன்னால் 1 பேதுரு 2:1 அடிப்படையில் கர்த்தரை ருசித்து பார்த்தவர்களால் தான் இதை செயல்படுத்த முடியும். ஆகவே நாமும் தைரியமாக இருப்போம், தேவன் சொன்னபடி நடப்போம். ஆமேன்.